ஐயோ என்னடா ஒன் சைட காணோம் என்ன அப்படி புடிச்சு நிக்கிற ஏதோ கொல்லுவல கழனை இருக்க ஐயா அடைய மூக்க அறுக்க மாடி ஐயா மூக்க அறுக்க மாடி என் மூக்க அறுத்துட்டான்டா அதோட விட்டா என் சலத்தை அறுத்த மாதிரி ஒரு பக்கத்து சலத்தை அறுத்துட்டான்டா ரத்தம் ஒழுகுதா ரத்தம் ஒழுகுதா ஆரம்பிச்சு நிக்குதா ரத்தம் ஒழுகுதா அவன் அறுக்கிற வரைக்கும் நீ மேல காட்டினே இருக்கியா ஆமா அரடாதான் காட்டேன் விஜயனா ஏய் ஓ இந்த விஷயத்தை இதோட விட்டு வைக்க கூடாது எனக்கு ஒரு நேரம் வந்து விட்டது நான் பழி வாங்கும் நேரம் இதுதான் எங்க போகணும் எங்க போகணும் ஏன் அண்ணா உனக்கு ஆபத்து யாரால வந்து இந்த வனத்திலே யாரால ஆபத்து வந்து பணம் பார்க்க சண்டடி யார பார்த்த உனக்கு என்ன அந்த வனத்தை நாம் பார்க்கக்கூடிய வேலையில ஒரு வஞ்சி ஒருத்தி என் கண்ணால கண்டா ஒரு வஞ்சி ஒருத்தி என் கண்ணால கண்டா ஒரு கண்ணியை கண்ணால் கண்டா ஆமா அடடடடடா ஆரோக்கிய புரியக்கூடிய மன்மதன் அருகிலே இருக்கக்கூடிய ரதி தேவியா இருக்காங்களே அந்த ரதி தேவி தான் பொம்பளை அழகுன்னு கேள்விப்பட்டிருவோம் அவளுக்கு நிகழ்ந்த ஒரு அழகுடைய அந்த வன முதலாக ஓடி கண்டான்னா அவளை கண்ட ஒரு அழகு
சொல்ல முடியாத அழகு அண்ணா, சொல்ல முடியாத அழகு. அந்த கன்னியால் அப்படிப்பட்ட அழகு. அவன் அழகை கண்ட உடனே அங்க ஓடி அவன் அழகை ரசித்து பார்த்தேன். ஏன் பார்த்தேன்? எதற்கு? அந்த கன்னி அங்க இருப்பதை விட வனத்திலே இருப்பதை விட என் அண்ணன் பக்கத்துல எனக்கு அண்ணியா வந்தானா, இந்த தென்னிலங்கிலே இருந்தால் உன பக்கத்துல அமர்ந்தானா, அந்த அழகை நான் ரசித்து பார்க்க உனக்கு நான் பொண்டாட்டியா கொண்டாந்து வைக்காம பார்த்தேன். ஆசைப்பட்ட நீ அவள் நான் தொட்டு இருக்கிறேன், எனக்கு இக்கடி வந்து போச்சு அண்ணா. என்ன தாத்தா? ஓ தெரியலையா? அவன் மூக்கை அரசன் ஒரு மூக்கார்த்தான். ஆமா, அப்புறம் ஒரு பக்கம் சனத்தை அத்துட்டான்னா ஐயோ ஓட்டாட்டமா விட அந்த நான் சொன்ன கூட நெடுஞ்சால் அவங்ககிட்ட சொன்ன ஓடினாங்க அண்ணா. அவங்களும் மறைஞ்சிட்டாங்க அண்ணா, அவங்களும் மறைஞ்சிட்டாங்க. இதற்கெல்லாம் காரணம் அந்த ராமன் தான். அந்த ராமன் ஒருவன் தான். இந்த மூக்கிய முறை மறுத்து விட்டார் என்று விசரப்படாது. அருகே இருக்கிறார் பிரம்மதேவனை விட்டு அதை நான் வளர வச்சுறேன். இது எனக்கு வளர்ந்தது பெருசு இல்லைன்னா, வளர்ந்தும் பெருமை அல்ல. எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை அண்ணா. அந்த ராமனுடைய அருகாமல் இருக்காங்களே அந்த லட்சுமி தேவி, அந்த லட்சுமி தேவிக்கு ஒப்பாரு சீதா தேவி. அந்த சீதையை நீ கொண்டாந்து உன் பக்கத்துல வச்சுன்னா அந்த அழகை என் கண்ணால பார்த்து செத்தாது எனக்கு பரவாயில்ல. அதுதானம்மா அவன் உனக்கு பொண்டாட்டியா வந்து என் கண்ணால நான் அண்ணி நான் அவளை கூப்பிடுவேன். என்ன ஊர்ல இருக்காங்க? ஓ நம்ம வனத்தில் தான். ஒரு வனத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு பறவை பற்றியால் ஒரு கூட்டத்தை பிரிக்கலாம். ஏதாவது ஒரு குதிராலே ஒரு பிறவை பிரிக்கலாம். ஏதாவது ஒரு உருவெடுத்து கண்டாதானே அவர்களை பிரிக்கலாம். பிரித்தாதான் கண்ணுக்கேத்த என் தங்கை உருவத்தை வார்த்தை பிரகாரம் அந்த சீதாதேவியை கொண்டு வரலாம். அதனாலே என் மாமன் இருக்கின்றானே மாரிசன், அவனை கூட மாரிசனா? ஆமா, உண்மைதான். மாரிசா என்னடா மாரிசா? நீ ஒண்ணு மாரிசான்னா அற்புதம் வந்தாலும் ஆமா சொல்லு. இந்த உருவத்தை மாற்றி அவர் இடத்திலே சென்று நீ பொய்மானா நடிக்கணும். பொய் மானாக. ஆமா, சரி விடு. அங்க சென்று மானுருவம் எடுத்து ஓடினால் அது மீதிலே ஒரு மீதிலே ஆசைப்பட்டார். அப்போது அவங்களை பிரிக்கலாம். அதுதான் சமயம், தக்க சமயம். அந்த செய்தியை நான் கொண்டு வந்து விடுவேன். அதனால உன்னால போக முடியாதா? அப்படியே சென்று வருகிறேன். போகலன்னா நீங்க சொல்லுங்க, அப்புறம் உதவணும் எனக்கு. போகலன்னா கத்திக்கு இறையாயிடுவேன். ஆமா, நான் போயிருக்கேன். அதனால உருவத்தை மாத்தி போகப்பட்டிருந்தேன். மானா போறவனுக்கு இதே இருக்கு. இதா ஐயா மன்னவாரே
தவறிடாமல் சுடுசுடன் பிடித்து வாரி. அது தெரிகிறது ஒரு அழகான மான். அந்த மானை எனக்கு பிடித்து தாருங்க. அது அந்த மானாடி வேண்டாம். நான் வேற ஒரு ஞானம் பிடிச்சாங்க. அது வேணா அது போன போது. ஐயா இப்படி சொல்வது நியாயமா? என்னுடைய சின்னத்தாய் உரைத்த வார்த்தையின் பிரகாரம் கானகம் வந்தோம். கானகத்தில் வந்த நாள் முதல் கொண்டு இது நாள் வரையில் உங்களிடத்தில் எனக்காக வேண்டும் என்று ஏதேனும் ஒரு பொருள் கேட்டிருப்பேன். ஒரு பொருளா கூட கேட்டது கிடையாது. ஆனால் எனக்கு இன்னைக்கு அந்த மான் மேல ஆசை வந்து விட்டது. அதனால அந்த மானை பிடித்தார். கண்ணே அது பொய்யான மானாடி மானம். அது பொய்யான மானாடி மானம். பஞ்சவலி தீர்த்தத்திலே எத்தாலையா உருவத்தை பார்த்திருக்கிறோம். ஆனா இதோ இருக்கு பாரு மான். இது உண்மையான மான் அல்ல, இது பொய்யான மான். இந்த மான் நமக்கு வேண்டாம். நான் வேற முறைக்கு என்ன வேண்டுமோ அதை கொண்டு வந்து கொடு. ஐயா பொய்யான மான் என்று சொல்லுறீ. சொல்லி அந்த மானு வேண்டாம், அது பொய்யான மானுன்னு என்கிட்ட நீங்க போய் சொல்றீங்க. அது பொய்யான மானு கிடையாது. அது என்கிட்ட விளையாடுறதுக்கு எவ்வளவோ ஆசையா ஓடி வருது. இந்த காரூர் கண்டு அடி போதைய மரத்தில் இந்த மானம் அது நேரத்திலே ஆண்டவா உங்களோடு நாடு வருகிறேன். தன்னந்தனிவே என்னோடு வாழ முடியாது. அப்படி என்று என்றால் ஓடி வந்தாய். நாம் இருவர் அனைவருமாக இந்த பஞ்சவெளியிலே இருக்கும் நேரத்திலே இதுவரைக்கும் ஒரு பொருளை கூட கண்ணால் கண்டது கிடையாது. அதனாலே கண்ணே பிடிவாதமா அந்த மாடு வேணும் என்ற இந்த மாடு வாராயம்மா. நான் சொல்றதுக்கு இதைப்பால் உனக்கு எத்தனை மாடு வேண்டுமோ அந்த மாடு கொண்டு வந்து உனக்கு ஒப்படைக்கும். இந்த மாடு வேண்டாம். எனக்கு அந்த மாடுதான் வேணும். ஐயா முடியுமா முடியாதா? அந்த மானை பிடிப்பதற்கு அப்படியானால் மனம் புரிந்து நாட்டை விட்டு கடவுள் நாட்டுக்கு போகிறாரே, நாம் நாட்டிலே சேமமா வாழ்வோமையானால்
நமக்கு என்ன மரியாதை இருக்கிறது? கணவன் படுபடியான இன்பத்திலும் துன்பத்திலும் சரிவாதி பங்கு கொள்ள வேண்டும், அப்படி என்றுதானே உன்னோடு வந்தேன். இந்த நான் கேட்டது ஒரே ஒரு பொருள். இந்த மானை நானே பிடித்துக் கொண்டு சொல்றேன், இந்த மானு வேண்டாம் என்று மறுக்கிறாயே, அப்படி என்று மன வருத்தப்படுகிறாய். ஆமா, இந்த மானு உனக்கு வேண்டும். வேண்டும். அப்படியா? அங்க இரு தம்பி லட்சுமணா. அட தம்பி லட்சுமணா, மதனியாகப்பட்டவள் அதை விளையாடி கொண்டிருக்க துள்ளி துள்ளி அந்த மானை ஒரு மதனி கேட்கிறார். அதனால எப்பா அந்த மானை எப்படியாவது சென்று நான் பிடித்து வருகிறேன். நான் போய் வர வரைக்கும் உனக்கு எந்த நிலைமை வந்தாலும் சரி, இந்த இடத்தை விட்டு ஒரு கணம் கூட நகரக்கூடாது. போய் வர்ற வரைக்கும் பதனமாக பாதுகாக்க வேண்டிய இந்த இடத்தை விட்டு உனக்கு எந்த நிலைமை வந்தாலும் சரி, எக்காது நேர்ந்தாலும் சரி, இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகரக்கூடாது. உன்னுடைய பதனம் சரி. அஞ்சு வேணா போயிட்டு வாங்க. அந்த மாண்டான் எனக்கு கொண்டு வருகிறேன். நான் வந்து வாக்குதான் வச்சுதேன். அத ஓடுதே கிட்ட வருகிறது. நான் மறுநாட்டில் பாய்ந்து கொண்டு ஓடுகிறது. இது உண்மையான மான் அல்ல. அதனாலே இந்த மானாகப்பட்டதை நீண்ட துறந்தரித்து வந்து பார்த்தோம், நம் கைக்காகப்படவில்லை. ஆனால் இது உண்மையான மானா இருக்குமையானால் என் கைக்கு அகப்பட்டிருக்கும். இது உண்மையான மான் அல்ல. ஆனால் இது ஏதோ மாய்கையான மான். இது ராட்சதர் வாழ முடியாத இடம். இந்த ராட்சதர் வாழ முடியாத இடத்திலே யாரோ ராட்சதன் தான் இந்த மானாக வந்திருக்கிறான். இனிமே விடக்கூடாது. ஆனால் மாலை தேடி சென்ற ராமபிரானாகப்பட்டவர் அங்கே சென்றிருக்கக்கூடிய லட்சுமணா அப்படின்னு அப்படி என்று உன்னுடைய பேரை சொல்வது போது என் செவிக்கு கேட்குதாப்பா. உன் அண்ணனுக்கு என்ன ஆபத்து நேர்ந்திருக்குமா அப்படி என்று என் மனமாகப்பட்டது.
என் தமையனுக்கு ஒரு ஆபத்தும் வராது. நீ அஞ்சாத பயப்படாத. அப்பா பயப்படாதன்னு சொல்ற அப்பா. இந்த பெண்ணால் மனம் கணவனாகப்பட்டவர் தன்னதனியாக சென்றிருக்கின்றாரே, அவருக்கு ஏதேனும் மிருகங்களாலோ அரக்கர்களாலோ ஆபத்து ஏற்பட்டு விடுது அப்படி என்று ஐயா மனமாகி மன்னருக்கு ஏதேனும் ஆபத்து என்று எப்படியாவது சென்று பார்த்து விட்டு ஆபத்து ஏற்படும் என்று என் மனமாற மனமது அஞ்சுது என்று சொல்றேன். அதையெல்லாம் உன் செவி சாய்க்காது. அதை எத்தனை சொன்ன சொன்ன போதும் அங்கே அகல்பட்டு கொண்டிருக்கிறார் உன் அண்ணன். சென்று பார்த்துவா என்றாயே. பார்த்து வந்து வான்னு சொன்ன உடனே அங்கு செல்லாது என்னையே பார்த்து இருக்கின்றாயே. இப்பொழுதுதான் தெரிகிறது என்னம்மா நீ ஏன் தன்னந்தனிமையாக என்னோடு இருக்கின்றாய் என்று. இல்லாத இருக்கப்பட்டவருக்கு சொந்தம். அதனால அண்ணன் தன்னந்தனிமையாக சென்று விட்டார். அவங்க கரடியா யானைய புலிய சிங்கமோ அரக்கர்களோ அடித்து கொண்டு விடுவார்கள். அண்ணி தன்னந்தனிமையாக இருக்காங்க. அவர் இருந்தால் அவர் இருக்கின்ற இடத்தில் நாம் இருந்து விடுவோம். எப்பொழுது அயோத்தி வளநாட்டில் நின்று அழி வைத்தாயோ அன்று நாள் முதல் இன்று நாள் வரை அண்ணா மறைவியாக
தெரியலப்பா. எங்களை பெற்ற தாயாக நினைத்து செற்றேனும் மனதில் எண்ணி பார்க்காமல் இல்லாதவன் பொருள் இருப்பவனுக்கு அடையாளம் என்று சொல்லி காட்டிவிட்டாய் தாய். அம்மா, என் சமயம் சொல்லை நான் எப்பொழுதும் தட்டி நம்புகிறேன். உன் சொல்லால் நான் என் சமயம் சொல்ல நான் தட்ட கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். இதோ இருக்கிறது பன்னக சாலை. இந்த பன்னக சாலை விடுத்து அருதாகிய பரதாசிகள் சங்கம சோழியர் யாராகிலும் பிச்சை என்று வந்தார் இந்த கோட்டை தாண்டவம் நீ சொன்ன பிரகாரம் எங்கிருந்தாலும் எந்த அமைதியை தேடி நான் உயிரோடு கொண்டு வருகிறேன். சர்வ தாகத்தாக இருக்கணும். அப்படியே ஆகட்டும். என் சமயத்தனை தேடி நான் சுயரூபத்தோடு செல்வேனே ஆனால் என்னை ரேசாக கண்டுபிடித்துவார். ஐயா, இந்த உருவத்தை மாற்றி நான் எந்த உருவத்தோடு செல்வேன்? போலவே நாம் சென்றால் நான் எப்படி வருகிறேன்? எப்படி 8 நாளாச்சு உனப்பா பட்டது 8 நாள் ஆச்சுதே 10 நாள் ஆச்சு யாராவது ஒருவேளை அமுது கொடுப்பதற்கு அருமில்லையே. காதையெல்லாம் அடைக்கிறது, கண்கள் எல்லாம் சொருகின்றது. என்ன செய்வே? ஐயோ, யாரும் ஒருவேளை அமுது கொடுப்பதற்கு அருமில்லையா? பசிக்குதே பசிக்குதே பசிக்குதே. இதோ பார்க்கிற இடத்திலே அதோ ஒன்று
ஒரு இடம் தெரிகிறது. அந்த இடத்திலே சென்றால் அங்கதான் நம்ம வனத்திலே எங்கேயாவது கத்தி கிடந்தா யாரு கொடுப்பார்? அங்கே அருகிலே சென்று அழைத்து பார்த்தார் யாராவது ஒரு வேலை அமுதமாக கொடுப்பார். ஆமா அங்க போய் பாரு. என்னால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. எனக்கு பசி அடைக்குது, கையாலெல்லாம் சோறு கொடுக்குதம்மா. ஐயாங்க அண்ணா மெண்டி ஐயா சன்னியாசி ஐயா அவர்களே, உங்கள் பாதத்தில் அடியவள் கொடான கூடி வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களுக்கு என்ன வேண்டும்? வடக்கே வெகு தூரத்திலிருந்து வரையும் எனக்கு பசியாகப்பட்டது காதை அடைக்கிறது. ஒரு முகத்தை பார்த்து பேசக்கூடும் என்னால் முடியவில்லை. சரி, அதனால ஏதாவது கொஞ்சம் அண்ணன் இருந்தால் கொடுத்தாங்க. வேணா ஐயா அண்ணாமலை காரிகள் வருவோம் என்றால் பண்ண மாசுவாளையது கோட்டை தாண்டி வெளியே வந்து போடுமா. என்ன சொன்னீங்க? இந்த கோட்டை தாண்டி வெளியே வந்து உங்களால நடக்க முடியல, இந்த கோட்டை தாண்டி நான் வரணும்னு சொல்றீங்க. ஐயா சத்தியா கோடை சத்தியக்கோடு 3 கோட்டை, இதை தாண்டி வெளியே வரக்கூடாது அப்படி என்று மைத்துனராகப்பட்டவர் என்னிடத்தில் உத்தரவை வாங்கி சத்தியக்கோடை போட்டுவிட்டு சென்றிருக்கின்றார். இந்த சத்தியக்கோட்டை நான் தாண்டுவேனே ஆனால் அவருக்கு நான் செய்த துரோகம் ஆகும். அதனால இந்த கோட்டை தாண்டி நான் வரமாட்டேன். வேண்டுமானால் நீங்கள் வாருங்கள்.
நான் வயசானவன், அதனால அம்மா இந்த கோட்டை தாண்டி வந்து கொடுத்தார். ஒரு நாள் ஒரு மனிதனாகப்பட்டவன் வயிறு பிழைத்தார், அவன் உயிர் வாழ்ந்தார். அப்படி என்று இருக்கட்டும், வந்து கொடுமா. பாவத்திற்கு பாவமில்லை என்று சொல்றாங்க. இவ்வளவு உறவு அயோத்தியனா இருக்கிறாரு, என்ன செய்ய போறோம்? அதானே உருவத்தை காட்டி அடியோடு தூக்கி கொண்டு எங்க போறோம்? ஐயோ அப்போதே சொல்லிவிட்டு சென்றாரே என்னுடைய மைத்துனாகப்பட்டவர். அம்மா, உன்னை தன்னந்தனியாக விட்டு விட்டு செல்கிறேன் அம்மா. இந்த கோட்டை மட்டும் ஒரு பொழுதிலும் தாண்டி விடாதீர் அம்மா. எத்தனையோ சூது மார்க்கம் உள்ளவர்கள் இங்க நிறந்தவர்கள் இருக்காங்க அம்மா. இந்த கோட்டை தாண்டி வராத அம்மான்னு சொன்னாரே, அவர் பேச்சை கேட்டு வந்து எனக்கு அங்கு செய்ய மாற்றி திட்டிப்பு ஊட்டி எப்படியாவது அந்த சத்திய கோட்டை தாண்ட வர வைத்து இந்த மண்ணோடு என்னை பேர்த்து செல்கின்றானே, இதை தடுக்க யாரும் இல்லையா? நான் தூக்கி கொண்டு போகின்ற காலத்திலே, தென்னிலங்கை தூக்கி கொண்டு போகின்ற காலத்திலே நீ ஒரு பறவை, பறவை என்னோடு அதற்கு சண்டை செய்ய வருகிறாயே, இதை விட்டுவிடு. விட முடியாது. விட்டு சண்டை உனக்கு எனக்கும் உயிர்நிலை எங்க இருக்கு? ஓ, உயிர்நிலையா? என் உயிர்நிலை கீழே இருக்கின்றது. ரெக்கில இருக்கு. ஆமா, ரெக்க இறகு. சண்டையிட்டு விழுந்த போது தடுக்குடனே சீதாயாலும் தானழிந்து கிடமுடனே சுருக்கதை தாங்கி சுருக்குடன் ஆபரணத்தை கட்டி வைத்து ஐயத்தினமுள்ள மன்ன வருகும் வரை உணமுடனே தராயி சாகாமல் பரமரை போய்விட்டது இந்த மத்தியை கொடுத்துட்டேனே. ஐயோ, நான் என்ன செய்ய?
பார்க்காமல் இருக்க வேண்டும். என்னுடைய ஆடை ஆபரணங்களை கழற்றி ஒரு மூட்டை ஒரு துணியில் கட்டினாரே மூட்டையாக வைத்திருக்கின்றேன். என்னை அழைத்து செல்கின்றாரே பாவி, அவன் செல்லும் இடத்தை அந்த சடாயாகப்பட்டது. அவர் வரும் வரை உயிரோடு இருந்தாரை சொல்ல வேண்டும் தெய்வமே. இதோ உணர்ச்சி வார்த்தையின் பிரகாரம் இங்க இருந்தா நம்ம ஆசை ஒத்துக்க மாட்டோம். அதனாலே என் நாடு இருக்கிற கண் இலங்கை அந்த இலங்கைக்கு சொக்கி போய்விட்டா அது ஏன் தோட்டத்துக்கு கீரை உன் கழுவியா உன் ஐயா கனகத்தில் வாழ்வ தேடும் பொருட்டு இந்த வழியாதான் போயிருக்காரு. நீங்களாவது சொல்லுங்க. அதனால கொண்டு வந்து விட்டாச்சு. அதனாலே இப்பயாவது ஒத்துக்க முடியாது. அதனாலே இங்கே அமைத்து என் தங்கையை வேண்டும்படியான மலரும் ஜலமும் கொண்டு வந்து கொடுப்பெருக்கு விட்டுட்டு நம்ம போயிடணும். எப்ப நினைக்கிறோமோ அப்போ வார்த்தை உரைத்து அந்த வார்த்தையை மறந்து தம்பி அட வரலாமா தம்பி சொல்லிவிட்டு வந்து உனக்கு எந்த நிலைமை ஏற்பட்டாலும் உன் தாயாய் கருதுபடியான அந்த ஜனகன் மகளை ஜானகியை விட்டுட்டு வராது எப்பான்னு நான் சொல்லிட்டு வந்தேன். கடைசியில
லட்சணா லட்சணா பயம் லட்சணா பயம் என்று கேட்கிறது லட்சணா. சீதா பயம் லட்சணா பயம் அப்படி என்று கேட்கிறது. உன் தமிழுக்கு ஏதோ ஆபத்து வந்து விட்டது சென்று பார்த்தாய் தாயா. எத்தனையோ முறைகளை நான் எடுத்துரைத்தேன். என் சொல்லை கேளாமல் கடைசி மொழியை நான் சொன்னாங்க தெரியுமா? இருந்தாவன் பொருள் தன்னை அண்ணன் தொல்லை தராமல் நான் நடுக மாட்டேன் என்று சொன்னேன். என் தொல்லை கேட்ட பாடு கிடையாது. எப்படி நான் உன்னை எனக்கு நான் அறிந்து கொண்டேன். உன் நினைப்பை நான் அறிந்து கொண்டேன். நிரப்பவன் பொருள் இருப்பவனுக்கு அடையாளம் பாவி என்று பாவி அண்ணா பாவி பாவி. பெண்புத்தி பின்புத்தி என்று சொல்வார்களே அப்பா, அந்த பெண்ணால் இந்த வார்த்தை சொன்னாலும் அவனுக்கு இருக்கிறது யார் விட்டுட்டு வந்துட்டா. நம் வாழ்க்கை பறிபோய் விட்டது அப்பா. நம்மளை நம்பி வந்தவளை விட்டு ஒழித்து விட்டோமே. ஆனா போய் நான் காட்டுக்கு போறேன் என்று சொன்ன உடனே என் சிறிய தாய் வார்த்தை கேட்டு 14 ஆண்டு வனவாசம் போகிறேன் அப்படி சொன்ன உடனே, ஐயா நீங்கள் இருக்கிற இடம்தானே எனக்கு உண்மையானது. கணவன் எவழியோ வழி மனைவி என்று சொல்லி வந்து என்னோடு வந்தாய். உன்னை அநியாயமா சொந்த வார்த்தை விட்டுட்டு வந்து என்ன செய்ய முடியும்? இங்க என்ன நடந்தது? யாரு கொண்டு போயிருப்பார் மட்டும் உள்ளதும் அதோ ஒரு குரலோசை கேட்குது. அப்பா சித்தப்பா சித்தப்பா பறந்து என்ன அறுபத்தி நடக்கிறது? அப்பா சித்தப்பா யாரால உனக்கு என்ன ஆபத்து? இங்க என்ன நடந்தது? ராவண ஓடி வந்தான். ஓடி வந்த உடனே சீதாங்கனியை தூக்கி சென்றான். யாரு? ராவணன். ராவணன் சீதையை சிறையெடுத்து விட்டானா? ஆமா. அப்போது அவனை தடுத்து நிறுத்தினேன். என்னோடு யுத்தத்திற்கு வந்தான். சண்டை செய்து பார்த்தேன், ஜெயிக்க முடியவில்லை. உயிர்நிலை எங்கிருக்கு என்று கேட்டான். உயிர்நிலை தெரிவித்த உடனே என் ரெக்கையை மறுத்து விட்டான். ஒன்னா விட்டுட்டு நின்றாயப்பா. உன்னை நம்பி விட்டுட்டு போறதுக்காரா இப்பெரும் பார்த்து எப்படி போய் எங்கே தெரிவேன்? யாரிடத்தில் இருக்கிறான் என்று எப்படி காண்பேன்? சரி, இவருக்கு சேர வேண்டிய
இதோ மோட்ச சாம்ராஜ்யம் கொடுத்து இதோ இதோ திரோத பண காரியத்தை செய்துவிட்டு எப்ப எங்க தேடினேன் எந்த இடம் போதே பார்க்க போகிறேன் என் வாழ்க்கை நிலைமை அடைய போகுது தெரியுதா இந்த காடும் மாலை தாரும் ராமன் லட்சுமணன் சீதாங்கனியை தேடி சொல்லிக் கொண்டிருக்க கதை இருக்கு. ஆஞ்சநேயர் அனுமான் வருவது விதம் காண்க.